ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், அப்படிப்பட்ட மரணத்தினின்று. எப்படிப்பட்ட மரணம்? நம்மை தேடி வருகிற சாவு, மனிதர்களை தேடி வருகிற மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அதே அதிகாரத்தின் 8 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட சம்பவத்தை, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை, எங்களுக்கு நேரிட்ட நெருக்கத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அது என்னவென்றால், பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாமல் போகத்தக்கதான எங்கள் சக்திக்கு மிஞ்சின ஒரு பாரம், ஒரு நெருக்கம் எங்களுக்கு உண்டாயிற்று. அடுத்த வசனம் 9 வசனத்திலே அவன் சொல்கிறான், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அதாவது, எங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியவில்லை, எங்களாலே முடியாது, நாங்கள் மறிக்கப் போகிறோம் என்று எங்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் வந்தது. நாங்கள் உயிரோடு இருக்க போகிறதில்லை, மறிக்கப் போகிறோம் என்கிற ஒரு நிச்சயம் எங்களுக்குள்ளே உண்டானதினாலே மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கை வைக்கத்தக்கதாக அவர் எங்களை தப்புவித்தார் என்று முடிக்கிறார். அப்போ மரணம் வருகிறது, சாவு வருகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறித்து போவோம் என்கிற நிலைமை வருகிற பொழுது பிழைப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை என்கிற நிலை உண்டாகிற போது, எங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து தப்பலாம் என்று எண்ணாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆசியாவிலே நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின, இந்தியாவிலே நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி இருக்கிறதை நாம் அறிகிறோம். இந்த பெரும் தொற்றினாலே யார் மரிப்பார், எப்பொழுது மரிப்பார், எப்படி மரிப்பார் என்கிற ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, யாரும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற ஒரு நிலைமையிலே நாம் நம்மீது நம்பிக்கை வைக்காமல், நம்முடைய முயற்சிகள் மீது நம்பிக்கை வைக்காமல், நம்மை மரணத்தினின்று எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், அவர் தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் செயல்பட முடியும். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 50 வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இயேசு யவீருவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யவீருவன் ஒரே மகள், 12 வயது உள்ள சிறுமி, மரண படுக்கையிலே இருக்கிறாள். கடைசி நம்பிக்கையாக இயேசுவை அழைத்து வந்தால் அவள் உயிரோடு எழுந்திருப்பாள், அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆவாள் என்று நம்பிக்கையோடு யவீரு வந்து இயேசுவை அழைக்கிற பொழுது அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை உண்டாகத்தக்கதாக இயேசு அவனோடு அவனுடைய வீட்டிற்கு போகிறார். ஆனால் வழியிலே பெரும்பான்மை ஸ்திரீனாலே அந்த பிரயாணம் கொஞ்சம் தாமதமாகிறது. அந்த தாமதத்தை முடித்துக்கொண்டு நடந்து செல்லுகிற பொழுது யவீருவின் வீட்டிலிருந்து வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனார், இனிமேல் போதகரை கூட்டிக் கொண்டு வந்து அவரையும் வருத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்ன பொழுது உடனே அவனுடைய அபிசுவாசம் அவனுக்குள்ளே வராதபடி, அல்லது துக்கம் அவனுக்கு உண்டாகாதபடி, அல்லது சோர்ந்து போய்விடாதபடி
அவனுக்கு சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாதே, நம்பிக்கை உள்ளவனாய் இரு, சோர்ந்து போகாதே, நம்பிக்கை விட்டு விடாதே, do not give up your hope என்று ஆண்டவர் உடனே சொல்லுகிறார். அதாவது நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்துகிறவராகவும் இருக்கிறார். ஆகவேதான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகிறார்களோ, ஆத்துமாவிலே சோர்ந்து போகிறார்களோ, ஐயோ எல்லாம் முடிந்து விட்டதே என்று கவலைக்குள்ளே மூழ்குகிறார்களோ, அவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, ஆத்துமாவிலே ஆவியிலே பலன் கொடுத்து பலனற்றவர்களுக்கு பலனை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சோர்ந்து போகாதபடிக்கு பலன் கொடுத்து, மரணத்தை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, மரணத்தை கொண்டு எல்லாமே முடிந்து விட்டது என்று நாம் தளர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறதுக்கு வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் மேலே அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை வைத்துக் கொண்டால் நாம் மரணத்துக்கு நிலை கடந்து போகிறதில்லை, ஆண்டவர் தப்புவிப்பார். அதைத்தான் யோபு 13ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் எனக்கு மரணத்தை அனுமதித்தாலும், பவுல் சொல்கிறான் அவர் என்னை தப்புவிப்பார். யோபு சொல்கிறான் அவர் என்னை கொன்று போட்டாலும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மரணத்திலே முடிகிறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்தாலும், ஏனென்றால் அதிகமான நெருக்கம் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் அவன் சாவை தேடவில்லை, சாவை விரும்புகிறவனாகவும் இல்லை. சாவு அவனை தேடி வருகிற ஒரு சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நான் விடமாட்டேன். ஏனென்றால் நான் இந்த சரீரத்திலே மரித்தால் அவர் என்னை உயிரோடு எழுப்புவார், இந்த கண்களாலே நான் அவரை காண்பேன். அவன் சாவை தேடவில்லை, ஆனால் அவனுடைய மனைவி அவனுக்கு ஆலோசனை சொல்கிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும், உன்னுடைய சாவை நீ தேடிக்கொள். ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு வருத்தங்கள், ஏன் இவ்வளவு வேதனைகள்? இவைகளெல்லாம் ஒரு விடுதலை பெறும்படியாய் நீயே சாவை தேடிக்கொள் என்று அவனுடைய மனைவி சொன்ன போதிலும் அவன் சாவை விரும்புகிறவனாய் இல்லை, அவன் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவனை இரட்டிப்பாக முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை இரட்டிப்பான ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ சாவு வேண்டுமா, ஜீவன் வேண்டுமா என்பது நம்முடைய நாவின் கண்ட்ரோல்ல, நம்முடைய நாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்ப நான் எதை அறிக்கையிடுகிறேனோ, எதை விரும்பி சொல்லுகிறேனோ அதைத்தான் நான் புசிப்பேன், அல்லது அதன் பலனைத்தான் நான் அனுபவிப்பேன் என்று சொல்லப்பட்டது. அப்ப என் தேவன் என்னை கைவிட மாட்டார். எந்த நிலைமையிலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்கிற பொழுது, அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வருகிற பொழுது அதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஆகவேதான் அவன் சொல்றார், ஆமாது என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொன்னதினாலே அவனை அவர் கொன்று போடவில்லை, சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த சாவு நம்மை தேடி வருகிற ஒரு சூழ்நிலைக்கு காரணம், பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஒரு காரியம் அங்கே தெளிவாகிறது. பிரசங்கி 7:17 ஞானி சொல்லுகிற ஒரு காரியம், மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? சொல்லு, மிஞ்சின துஷ்டம், அதாவது துஷ்டத்தனத்திலே அதிகமானவனும் பேதைமையிலே அதிகமானவனுமாய் இராதே. அப்படி இருந்தால் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்நாட்களுக்கு முன்னதாகவே நீ சாக வேண்டியதாக இருக்கும், அல்லது சாவு உன்னை தேடி வரும் என்று எச்சரிக்கை. அதனால தான் வேதம் சொல்கிறது,
விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்போ பேதையா இருக்கிறோம், அதில் மிஞ்சின பேதையா இருந்தால் கண்டிப்பாக நெடுக போய் ஆபத்தை அறியாமல், ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் ஆபத்தான இடத்துக்கு போய் தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சுற்றிலும் ஆபத்து, அதை பார்க்கிற விவேகி மறைந்து கொள்ளுகிறான். அந்த ஆபத்துக்குள்ளே அவன் போகிறதில்லை. ஆனால் விவேகி சுற்றிலும் இருக்கிற ஆபத்தை உணராதபடிக்கு, அது மூடத்தனத்தினாலே, பேதையாய் இருக்கிறவன் கொஞ்சம் மூடத்தனம் சேர்கிற பொழுது அவன் நெடுக போய் துணிந்து போய் தன்னுடைய சாவி சந்திக்கிறான். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நாம் பார்த்தால், நம்மை சுற்றிலும் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் கிருமிகள் எல்லாரையும் பாதிக்கிறதாய் சுற்றி செல்கிறது. 1வது அலை, 2வது அலை, 3வது அலை என்றெல்லாம் அலை அலையாய் அது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் பேர் பேதைத்தனமாக, அறிவீனமாய் தெருக்களிலே அரசாங்கம் வெளியே வராதீர்கள், வீட்டுக்குள்ளே இருங்கள், வெளியிலே அவசரமானால் மட்டும் வாருங்கள், அப்படி வருகிற பொழுது முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஆலோசனை எச்சரிப்பு சொன்ன போதிலும் கொஞ்சம் கூட அதை குறித்து கவலைப்படாத படிக்கு ஊர் சுற்றுகிற வாலிபர்களை, இளைஞர்களை நாம் டிவியிலே அல்லது நியூஸில் பார்த்து வேதனைப்படுகிறோம். அவர்கள் மட்டுமல்ல சாவை தேடிக்கொள்ளுகிறது, அவங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சாவை கொண்டு வருகிறார்கள், சுற்றிலும் உள்ளவர்களுக்கு சாவை கொண்டு வருகிறார்கள். பேதை, அதிக பேதை, மிஞ்சின பேதையா இல்லாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஒன்று நேரிடாது என்று சொல்லி ஆபத்துக்குள்ளே போகிறதும் பேதைத்தனம் என்று வேதம் எச்சரிக்கிறது. விவேகம் உள்ளவர்களாய் ஆபத்தை கண்டு கர்த்தர் எச்சரிக்கிற காரியங்களை கொண்டு, அதிகாரிகளை கொண்டுதான் கர்த்தர் எச்சரிப்பார். ஏனென்றால் தேசத்தை ஆளுகிற காரியத்தை அவர் கையிலே கொடுத்திருக்கிறபடினால் அந்த ஆளுகிறவருடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமையாய் இருக்கிறது. விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகள் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் கட்டளையிடுகிறபடினாலே இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள, சுற்றிலும் நடமாடுகிற சாவுக்கு தப்பித்துக் கொள்ள கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், விவேகிகளாய் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வோம். நாம் சாவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சாவு நம்மை தேடி வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். வேதத்திலே பேதையாயிருந்து தன்னுடைய ஜீவனை அல்லது சாவை தேடிக்கொண்டவர்களை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆபேலை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். மிக நல்லவன், கர்த்தருக்கு பிரியமான பலியை செலுத்தி அவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இவன் பலி செலுத்தின பொழுதே காயினுடைய முகநாடி வேறுபட்டு இவன் மேலே எரிச்சல் அடைந்தான் என்று ஆபேல் அறிந்திருந்த போதிலும், அவன் வயல்வெளியிலே இருக்கிற பொழுது, அவன் பேச வந்த பொழுது அவனோட ஜாக்கிரதையாய் இராதபடிக்கு தன்னுடைய அண்ணன்தானே என்கிற ஒரு நம்பிக்கையிலே பேதையாய் அவனோடு பேசின பொழுது விவாதம் முற்றி அவன் கொலை செய்யப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் வேதம் சொல்கிறது, பேச்சுவார்த்தையிலே விவாதம் எழும்புகிற பொழுது அது எழும்பி வருவதற்கு முன்பாக அதை விட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடு. ஆபேல் ஒருவேளை காயினோடு அந்த பேச்சிலே ஈடுபடாமல் இருந்திருந்தால் தன்னுடைய ஜீவனை தப்புவித்திருக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தாவீது ராஜா அப்னேர் மரித்த பொழுது புலம்புகிறது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ. மதிகட்டவன், ஒரு அதிக பேதையான ஒரு மனிதனை போல அப்னேர், ஒரு பெரிய தளபதி செத்து போனானோ. உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்குகள் போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல் மடிந்தாயே என்றார். அப்னேர் ஒரு பெரிய இராணுவ வீரர், யுத்தங்களை நடத்தி ஜெயிக்கிறார். அவனுடைய கைகள் கட்டப்பட்டு கொல்லப்பட்டிருந்தால் அது அவனுடைய தவறல்ல, அவனுடைய விதி என்று மக்கள் சொல்லுவார்கள். ஆனால் தாவீது சொல்றான், உன் கைகள் கட்டப்படவில்லை, கால்களிலே விலங்கு இல்லை, சுதந்திரமாக இருந்த நீ ஒரு மதிகட்டவன், அறிவில்லாதவன் சாகிறது போல அடைக்கல பட்டணத்தின் ஒளிமுக வாசலிலேயே செத்து போனாயே என்று புலம்புகிறான். ஏனென்றால் இந்த அப்னேர் யோவாபுடைய தம்பியை கொன்றவன், ஆசைகளை கொன்றவன். யுத்தத்திலே அவன் இவனாலே, அப்னேராலே கொல்லப்பட்டான்.
ஆகவே யோவாப் ஒரு பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறான். அதை அப்னேர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இவன் தம்பி நான் கொண்டிருக்கிறேன், ஆகவே இவன் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் பழி வாங்கலாம் என்கிற எண்ணத்தோடு இந்த யோவாப் ஏதோ ரகசியம் சொல்லுகிறவனை போல அவனை ஒரு ஓரத்துக்கு அழைத்த பொழுது மிக ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இராணுவ வீரர்கள், இராணுவத்தில் இருக்கிறவர்கள் எதிரி இருக்கிறவன் நண்பனை போல வருகிற பொழுதும் நட்பை பாராட்ட வேண்டும் என்று சொன்னாலும் மிகவும் ஜாக்கிரதையாய் நட்பு பாராட்ட வேண்டும். அதுதான் விவேகம். இந்த அப்னேர் விவேகம் இல்லாதபடினாலே தன்னுடைய சாவை தானே தேடிக்கொண்டான் என்று வேதம் சொல்லும். மடிந்து போனான். இன்னொரு காரியம், சாவை தேடுவதற்கான ஒரு வழியை நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். பொய்யான நாவை கொண்டு பொய்களை பேசி பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பொருளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் சாகிறவர்கள் விடுகிற சுவாசத்திற்கு ஒத்திருக்கிறார்கள். சாக போகிறவன் அல்லது சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம், கடைசி மூச்சுக்காக அவன் இருக்கிறது போல இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் அவர்களை குறித்து ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே அனனியா சப்புராலை நாம் பார்க்கிறோம். நல்ல தம்பதிகள், ஒருவருக்கேற்றவர்கள், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காத, ஒருவரோடு ஒருவர் இசைந்திருக்கிற ஒரு தம்பதியர். அவர்களுக்கும் பர்னபா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்த போது, இன்னும் அநேகர் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வந்து வைத்த போது, தாங்களும் அந்த பேரை எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு வந்தது. தாங்களும் எல்லா சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்த அந்த ஜனங்களுடைய லிஸ்ட்ல தங்கள் பேர் வர வேண்டும் என்ற அந்த ஒரு பெருமை கிடைக்க வேண்டும், அந்த புகழ் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு வந்தபடினாலே தங்கள் சொத்தை எல்லாம் எல்லாரும் அறிய விற்றார்கள். விற்ற பணத்திலே ஒரு பங்கை தங்களுக்கென்று எடுத்து வைத்துக் கொண்டு மீதியை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். தவறில்லை. என்ன கொடுக்க நினைக்கிறார்களோ அதை கொடுத்தார்கள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். என்ன கொடுத்தாலும் அதை நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற அளவை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், முழு சொத்தையும் விற்ற பணத்தை கொண்டு வந்து வைக்கிறோம் என்று சொன்னதுதான் தவறு. பொய் நாவு. அந்த பொய் நாவினாலே தங்களுக்கென்று ஒரு சொத்தை சேர்த்து வைத்துக் கொண்ட பொழுது அநியாயமாய் 2 பேரும் கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய ஊழியக்காரனுடைய பாதத்தின் அண்டையிலே தங்கள் ஜீவனை விட்டார்கள் என்று வேதம் சொல்லும். அதுதான் நீதிமொழிகள் சொன்னது நிறைவேறுகிறது. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்காது. இந்த பொய் சொல்லாமல், ஐயா நாங்கள் இவ்வளவுதான் விற்றோம், இதில் எங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று சொல்லிக் கொடுத்திருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொய் சொல். தேவன் பேதுரு சொல்றான். பேதுருக்கு எப்படி தெரிய போகிறது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். பேதுரு சொல்கிறார், நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னார். அப்ப தேவ ஊழியக்காரர், உண்மையான ஒரு தேவ ஊழியக்காரனிடத்திலே பொய் சொல்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் மனுஷனிடத்தில் அல்ல, அவனை ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணின தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் தங்களுடைய செய்கையினாலே தங்களுடைய நடக்கையினாலே சாவை அநியாயமாய் தேடிக்கொண்டவர்கள். இவர்கள் சாவை தேடி ஓடினவர்கள் என்று நாம் இன்னும் கொஞ்சம் பேரை நாம் பார்க்கலாம். சாவு அவர்களை தேடி வருகிறது, அது நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து பவுலை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார். சாவு தேடி வருகிற மனிதர்கள் உண்டு, சாவை தேடி போகிற மனிதர்கள் உண்டு. இப்பொழுது நான் சொல்லுகிறவர்கள் எல்லாம் அதிக பேதையாயிருக்கிறவர்கள் தாங்களாகவே சாவை தேடி போகிறார்கள். சாவு அவர்களை தேடி வருகிறது இல்லை. ஆனால் தேவனுக்காக உழைக்கிறவர்களுக்கு சாவை கொண்டு வருகிறதுக்கு பிசாசு முயற்சி செய்தாலும் கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து சாவிலிருந்து அவர்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார். இது இல்லாமல் இன்னும் சிலர் தங்கள் சாவை தேடினார்கள் என்பதை வேதத்திலிருந்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் சிம்சோனை குறித்து சொல்லுகிறது. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா
விசுனப்பட்டு என்று எழுதப்பட்டது. சிம்சோன் கல்யாணம் பண்ணி மனைவியோடு இருக்கிறான், ஒரு விடுகதை போடுகிறான். அவர்களால் விடுவிக்க முடியவில்லை. அவர்கள் அவருடைய மனைவியை பயமுறுத்துகிறார்கள். எங்கள் ஊர் மானத்தை கப்பலேற்றும்படியாய் வந்திருக்கிற அவனுக்கு எங்களை அடிமையாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவளை பயமுறுத்தின பொழுது அவள் தினம் தினம் அந்த விடுகதையை விடுவிக்கும்படியாய் இந்த சிம்சோனை அலட்டி கொண்டிருந்தாள். விருந்து உண்கிற 7 நாளும் அதே மாதிரி அவனை அலட்டி கொண்டிருந்தபடினாலே ஏண்டா இவளை திருமணம் செய்தோம் என்று எண்ணி இந்த திருமண வாழ்க்கையை விட செத்து போகிறதே நலம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவனுடைய ஆத்மாவிலே ஒரு சோர்வு உண்டானது. அவன் தன்னுடைய மனைவி தன்னுடனே ஒரே மாம்சமாய் இருக்கிறாள். தேவன் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஆகவே தன்னோடு இணைந்து தனக்காக நிற்க வேண்டியவள் தன்னுடைய உறவினர்களுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக பிரிந்து நிற்கிறதை கண்ட போது அவன் சோர்ந்து போனான். என்ன வாழ்க்கை என்று சோர்ந்து போனான். அது அவன் தேடின வாழ்க்கை தான், கற்றுக் கொடுத்ததல்ல. அநேக வேளைகளிலே இப்படித்தான் இன்றைக்கும் அநேக குடும்பங்களிலே இதான் நிலைமையாய் இருக்கிறது. விரும்பி திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட இப்படி தினம் தினம் அலட்டல் உண்டாகிற காரியத்தை மனைவியின் அலட்டல்கள் தாங்காமல் செத்து போகலாமல் நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களை பத்திரிகை வாயிலாக இப்படி மனைவியின் தொந்தரவினாலே தற்கொலை செய்து கொண்ட கணவர்களையும் கணவர்களுடைய தொந்தரவினாலே தற்கொலை செய்து கொண்ட மனைவியையும் நாம் உலகத்திலே பார்க்கிறோம். அப்போ சோர்வை உண்டாக்குகிற காரியத்தை பொல்லாங்கன் செய்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆத்மா சோர்ந்து போனால் அவன் அடுத்ததாக தேடுகிறது இந்த உலகத்திலே வாழ்வதை விட செத்து விடுவது மேல் என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் இந்த உலகத்திலே இருக்கிறது. அது பிசாசு கொண்டு வருகிற ஒரு எண்ணம். அடுத்தபடியாக ஒரு மனிதனை பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையின் மேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் யோனாவை நினிவேக்கு போய் பிரசங்கி என்று சொன்னார். அவன் தர்சீசுக்கு ஓடி போனான். கர்த்தர் கடலிலே கொந்தளிப்பை உண்டு பண்ணி திரும்பவும் ஒரு மீன் வயிற்றிலே 3 நாட்கள் இருந்து பின்னாலே அவன் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து தப்பித்து நினிவேக்கு திரும்ப பிரசங்கம் பண்ண போனார். அவன் சொன்ன பிரசங்கம் 40 நாட்கள் தான் இருக்கிறது. நினிவே கவிழ்க்கப்பட்டு போகுது. ஒரு பெரிய அழிவு நினிவேயின் மேல் வருகிறது என்று அவன் 3 நாள் விஸ்தார பிரயாணம் போகிற பட்டணமாகிய நினிவே முழுவதும் சுற்றி எச்சரித்து வந்தபோது, நினிவேயின் ராஜா முதற்கொண்டு சாதாரண குடிமகன் வரைக்கும் அத்தனை பேரும் வெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தங்களுடைய பொல்லாத வழிகளெல்லாம் விட்டு திரும்பி மிருக ஜீவன்களை கூட உபவாசம் பண்ண வைத்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் என்பதை கர்த்தர் கண்டபோது நினிவேயை அழிக்கவில்லை. யோனா சொன்னது போல 40 நாட்களுக்கு அவன் காத்திருக்கிறான். 40வது நாள் நினிவே அழிய போகிறதை பார்த்து விட்டு போகலாம் என்று காத்திருக்கிறான். 40 ஆகிவிட்டது, 41, 42 என்று போகிறது. நினிவே அழிந்த பாடில்லை. ஆனால் எப்படியும் அழியும் என்று அவன் அங்கே ஒரு இடத்திலே உட்கார்ந்து நினிவேயை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு நிழல் தருவதற்காக ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஒரே ராத்திரியிலே ஒரு ஆமணக்கு செடி அவனுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிதாய் வளர்ந்தது. அந்த நிழலில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெயில் நேரத்திலே அந்த நிழலில் உட்கார்ந்து நினிவே பட்டணத்தின் மேலே அக்கினி இறங்க போகிறதை பார்ப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிறான். ஆனால் திரும்ப ஒரே ராத்திரியிலே அந்த செடியை ஒரு பூச்சி அரித்து போடுவதற்கு கட்டளையிட்டார். பூச்சி அந்த செடியை அரித்து போட்டது. இப்பொழுது வெயில் யோனாவின் தலைமையிலே படுகிறது. அப்பொழுது கர்த்தர் உஷ்ணமான ஒரு கீழ் காற்றையும் கட்டளையிடுகிறார். வெயில், உஷ்ணமான கீழ் காற்று, அவனுக்கு நிழல் இல்லை, அது அவன் தலைமையிலே படுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நான் சாகிறது நல்லது என்று சாவை விரும்பி வாயினாலே அறிக்கை எடுக்கிறான். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். தேவன் அவனோடு இடைப்பட்டு அவனை புரிய வைக்க பார்க்கிறார். ஆனால் புரிந்து கொள்கிறார். சாகர மட்டும் இப்படித்தான் இருப்பேன் என்று
அவன் தேவனோடையே சேலஞ்ச் பண்ணுகிறவனாய் மாறி போனதை நாம் பார்க்கிறோம். என்ன, தான் நினைத்தது நடக்கும், இவன் நினைத்ததை கர்த்தர் செய்யணும், அது செய்யலைன்னா ஒரு சோர்வு. அது மட்டுமல்ல, அந்த சோர்வோடு சேர்ந்து இருக்கிற சின்ன சின்ன கம்ஃபர்ட்ஸ், சௌகரியங்கள் எல்லாம் அவனை விட்டு எடுபடுகிற பொழுது அவன் ஆட்டோமேட்டிக்காக சாவை தேடுகிறவனாய் மாறுகிறான். அவனுடைய முடிவை குறித்து அங்கே எழுதப்படவில்லை. அவனுடைய கதை அதோடு அந்த சம்பவத்தோடு முடிகிறது. எவ்வளவு நாள் இருந்தான் என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அவன் சாவை விரும்பினான். ஆண்டவரோடு இருந்து ஆண்டவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து பெரிய காரியங்களை செய்து ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை பார்க்கலும் இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய ஜீவனை முடித்துக் கொள்கிறது நல்லது என்று அவன் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. சாமி விரும்புகிறான். தேவ மனிதன் தான், தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஆனால் யோபு ஒரு நீதிமான், அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அவன் சொல்லுகிறான், அவ்வளோ வேதனை, யோபுவை போல எல்லா கம்ஃபர்ட்டையும் இழந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் சாவை விரும்பவில்லை. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளிலே நம்முடைய சின்ன சின்ன கம்ஃபர்ட்ஸ் அல்லது நம்முடைய சௌகரியங்கள் நம்மை விட்டு போகிற பொழுது, அல்லது நாம் நினைத்தபடி கர்த்தர் நமக்கு காரியங்களை நடப்பிக்காத போது நாம் சாவை தேடுகிறவர்களாய், சாவை சில சமயங்களிலே தேடி ஓடுகிறவர்களாய் மாறி போகிறோம் என்பதை ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்னொரு தேவ மனிதன் சாவை தேடினவன், சாவை விரும்பினவன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். எலியாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்றான், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. இவ்வளவு நாளும் தெரியல, இப்பதான் அவனுக்கு தெரிகிறது பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று. எப்பொழுது எல்லாம் அவனை மதித்து அவனுக்கு பயந்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்த பொழுது, ஜனங்கள் மதித்து கொண்டிருந்த பொழுது, அவன் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவனாய், கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாய் இருக்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரம்பத்தில் எலியாவை பார்க்கிற பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். கர்த்தருக்கு முன்பாக எலியா நின்று கொண்டிருந்த வரைக்கும் அவன் பயப்படவே இல்லை. சொல்லுகிறான் ஆகாப் ராஜாவிடத்தில், என்னுடைய வாக்கினாலே அன்றி இந்த பூமியிலே அல்லது இந்த தேசத்திலே மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அதை போல 3.5 வருடங்கள் பனியும் பெய்யவில்லை, மழையும் பெய்யவில்லை, ஒரே வறட்சி, பஞ்சம். அவனை பிடிப்பதற்கு ஆகாப் தேடாத இடங்கள் இல்லை, எலியாவை யேசபேல் தேடாத இடங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை பத்திரமாய் கேரி தாட்டங்கரையிலே மறைத்து காகங்களை கொண்டு அவனை போஷித்தார். தண்ணீர் இல்லாமல் போன போது சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊரிலே ஒரு விதவையின் பராமரிப்பிலே வைத்து அவனை பாதுகாத்தார். அதற்கப்புறம் கர்த்தர் ஆகாபுக்கு போய் உன்னை காண்பி என்று சொன்ன பொழுது, தனக்கு ஒரு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்த போதிலும் எலியா தைரியமாய் ஆகாபை பார்த்து, நேர் யேசபேலுடைய 850 தீர்க்கதரிசிகளையும் கர்மேல் பர்வதத்திலே வரச் சொல்லும், ஜனங்களை வரச் சொல்லும், நானும் வருகிறேன், யார் மெய்யான தெய்வம் என்பதை அங்கே பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது ஆகாப் அதற்கு அரேஞ்ச் பண்ணினான். அங்கே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக வானத்திலிருந்து கர்த்தராலே அக்கினியை இறக்கி எலியா கர்த்தர் மெய்யான தெய்வம் என்பதை ஜனங்களுக்கு நிரூபித்தான். ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறான், இந்த 850 தீர்க்கதரிசிகளையும் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பிடித்து கீழே கொண்டு போய் அத்தனை பேரையும் கொண்டு போட்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் எலியாவின் வாழ்க்கையில். ஆனால் அன்றைக்கு இரவே அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது யேசபேலிடத்திலிருந்து, நாளைக்கு உன்னுடைய உயிர் உன்னிலே இருக்காது. சாவு இப்பொழுது எலியாவை தேடி வருகிறதாய் எச்சரிக்கிறது, பயமுறுத்துகிறது. அந்த வார்த்தைக்கு எலியாவுடைய உள்ளம் சோர்ந்து போனது என்று வேதம் சொல்லுது. உடனே தன்னை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதற்காக வேலைக்காரனோடு வனாந்தர திசைக்கு புறப்படுகிறான். போகிற வழியிலே ஒரு சந்தேகம் வருகிறது, இவனை பிடித்து தான் போன இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு தனியாக வனாந்தரத்தில் போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்திருக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு வனாந்தரத்தில் வந்த பின்பு சொல்கிறான், ஆண்டவரே போதும், எனக்கு சாவு வர வேண்டும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று விண்ணப்பிக்கிறான் என்று பார்க்கும். நான் நல்லவன் இல்லை என்று இப்போதான் சொல்லுகிறான். ஆண்டவர் அவன் சோர்ந்து போய் படுத்திருக்கிற பொழுது அவனை பலப்படுத்தும்படியாக 2 விசை ஆகாரம் கொடுத்து, நீ
செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கொடுத்த உணவின் பலத்தினாலே 40 நாட்கள் இரவும் பகல் நடந்து கர்த்தருடைய பர்வதமாகிய ஊரே பர்வதற்கு அவன் வந்தான் என்று வேதம் சொல்லும். அங்கே கர்த்தர் அவனை சந்திக்கிறான். எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆனால் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளி போட்டார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என்னையும் கொல்ல தேடுகிறார்கள். ஜனங்களா கொல்ல தேடினார்கள்? இல்லை. இயேசுவே ஒரு செய்தி சொன்னான், உன்னை நான் கொல்லுவேன். ஆட்சியில் இருக்கிறவர்கள் அதிகாரம் அமைதியிலே சொல்லுகிறான். அந்த நிமிடம் அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நேரே தேவனிடத்தில் போய், ஆண்டவரே நீ சொன்னபடி செய்தேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய உயிருக்கு ஆபத்தா என்ற ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. இனி நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை பாதுகாக்கிறவர் நீர், உம்முடைய வழியிலே என்னை நடத்தும். இதுவரைக்கும் தப்புவித்தீர், இனியும் தப்புவியும் என்று கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டு தன்னுடைய யோசனையின்படியே அந்த தேசத்திலிருந்து தப்பித்து போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஓடுகிறான். போகிற வழியிலே சோறு. என்ன வாழ்க்கை! எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள், எவ்வளவு பெரிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைக்கத்தக்கதான அதிசயங்களை செய்த நான் இப்பொழுது ஒரு பெண்ணுடைய வார்த்தை, அது மோசமான ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்து ஓடுகிறேனே, என் வாழ்க்கை எவ்வளவு கேவலமாக போய்விட்டது என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தபோது சோர்ந்து போனான். அந்த சோர்வு அவனை சாவை தேடும்படியாக வைத்தது. கர்த்தரை கேட்கிற, எனக்கு சாவு போதும் ஆண்டவரே, நான் இன்னும் வாழ விரும்பவில்லை. ஆண்டவர் அவனோடு எவ்வளவு இடைபடுகிறார், அவனை சரி செய்யும்படியாய் பேசுகிறார். ஆனால் அவன் தன் கொள்கையிலே தான் படித்த பணிகளே உறுதியாக இருந்த பொழுது கடைசியாக அவன் சொல்ல 3 காரியங்களை செய். ஒன்று, சீரியா தேசத்திலே இருக்கிற தளபதியாகிய ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, பெனாதாத்தை அகற்று. இஸ்ரவேலிலே போய் ஆகாபுடைய தளபதியாய் இருக்கிற யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆகாபை அகற்று. உன்னுடைய ஸ்தானத்திலே நீ அகன்று போய்விட்டு எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். இந்த முதல் 2 செய்கிறதுக்கு எலியாவுக்கு விருப்பமில்லை. தளபதி ஆட்சிக்கு வருகிறது, கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனால் அந்த தளபதிகளை ஆட்சியிலே அமர்த்துகிறதுக்கு எலியாவுக்கு விருப்பமில்லை. மாறாக 3வது பொறுப்பாக எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறான். அதுவும் தன்னுடைய இடத்தில் அல்ல, தன்னுடைய பணிவிடைக்காரர்கள். ஏனென்றால் எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவனுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்து அவனுக்கு பணிவிடை செய்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு குறைகிற பொழுது, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே ஒரு சோர்வு உண்டாகும். இந்த சோர்வு பிசாசின் பயங்கரமான ஒரு ஆயுதம். அவன் அந்த மனதிலே எண்ணங்களுக்குள்ளே சோர்வை விதைக்கிற பொழுது சோர்ந்து போகிற மனிதன் கர்த்தருக்கு பயன்பட முடியாது. எலியாவை எவ்வளவாக திரும்ப பயன்படுத்த கர்த்தர் விரும்பினாலும் எலியாவுக்கு கர்த்தர் சொன்ன 2 வேலைகளையும் செய்ய மறுத்து விட்டான், அல்லது அதை குறித்து அக்கறைப்படவில்லை. அதுக்கப்புறம் எலியாவுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆகாவை எச்சரிக்கிற வேலை, ஆகாவுக்கு காரியங்களை அறிவுரைகளை சொல்கிற வேலைகளை, பேர் சொல்லாத பேர் எழுதப்படாத தீர்க்கதரிசிகளை கொண்டு செய்கிறதை நீங்கள் அதற்கப்புறம் உள்ள அதிகாரங்களிலே பார்த்துக் கொள்ளலாம். 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது வேறே ஆட்கள், ஒரு தெய்வ மனுஷன் வருகிறான், ஒரு தீர்க்கதரிசி வருகிறான், இப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு காரியம், ராஜாவை எச்சரிக்கிறதுக்கு, அவனுடைய சாவை குறித்து சொல்கிறதுக்கு எலியாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவன் ஆகாவை பார்த்து, இஸ்ரவேலிலே சாகிறவனை நாய்கள் தின்னும், எந்த இடத்திலே நாபோத் இரத்தத்தை நாய்கள் நக்கின இடத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும், யேசபேலுடைய சரீரத்தை நாய்கள் மதிலோரத்திலே தின்னும் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டான். அதற்கப்புறம் அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள மனிதனாய் வாழ்ந்தாலும் சிலருடைய வார்த்தைகள் ஒரு சோர்வை கொண்டு வருகிறது. எலியாவின் வாழ்க்கையில் யாருக்கும் பயப்படாத அவனுக்கு இந்த இயேசபேலின் ஒரு வார்த்தை, நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டாய், இயேசபேல் சொன்னதை செய்வாள் என்கிறதான ஒரு பேர் இருந்த நாட்களில் இயேசபேல் நினைத்த காரியம் தடைபடாது என்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிந்தபோது எலியாவுக்கும் அந்த பயம் வந்திருக்கிறது. அவளை விட நம்முடைய தேவன் பெரியவர் என்கிற எண்ணம் போய் இந்த உலகத்தில் வாழ்கிறதை விட இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் செத்து போகிறேன் என்று கூறுகிற, சாவை தேடுகிற ஒரு மனிதனாக மாறி போனான். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இதைத்தான் பிசாசு விதைக்கிறான். வல்லமையாக ஊழியம் செய்தவர்கள்,
வல்லமையாக தேவனுக்காக எழுதி பிரகாசித்தவர்கள் சில காரியங்களினாலே, வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்களினாலே அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போகிற போது சோர்ந்து போகிறார்கள். இந்த சோர்வை பிசாசு கொண்டு வருகிற வழியே அதுதான். இவ்வளவு நாளைக்கு கர்த்தருக்காக உழைத்தார், என்னென்ன தியாகங்களை எல்லாம் கர்த்தருக்காக பட்டிருக்காய், எவ்வளவு பாடுபட்டிருக்காய். ஆனால் இப்பொழுது நீ சொல்லுகிறபடி, நீ போடுகிற திட்டத்தின்படி கர்த்தர் செயல்படுகிறது இல்லையே, உனக்கு உதவி செய்கிறது இல்லையே என்கிற எண்ணத்தை மனிதனுடைய இருதயத்திலே பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாய் தினம் எப்படி சிம்சோனுடைய மனைவி சிம்சோனை அலட்டி கொண்டிருந்தாலோ அதே போல அலட்ட ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு செவி கொடுக்கிற ஊழியக்காரர்கள், செவி கொடுக்கிற தேவ மனிதர்கள், செவி கொடுக்கிற விசுவாசிகள் சாவை விரும்புகிறவர்களாய் மாறினார்கள். தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, சோர்வு என்னை அணுகாதவன், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்ல வார்த்தையின்படியே ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிற வேளையிலே எனக்கு நீர் பலன் தருவீராக. அப்ப இந்த சோர்வை போக்கி பலனடைய வேண்டும் என்று சொன்னால் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவனாய், கர்த்தருடைய வழிகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறவனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன தாழ்மை உள்ளவனாய் இருந்தால், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று போல் சொல்கிறதை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் சோர்வு நம்மை அணுக முடியாதபடி, சாவை தேடி ஓடுகிறவர்களாய் அல்லது சாவு நம்மை தேடி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற கர்த்தர், தப்புவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை எல்லாரும் காணும்படி கிரியை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனைதான் துன்பங்கள் நெருக்கங்கள் நமக்கு வந்தாலும் சோர்ந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. என் நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று பவுல் சொல்லுகிறது போல நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னார். கர்த்தர் என்னை உயர்த்தினாலும் சரி, கர்த்தர் என்னை தாழ்மையிலே இருக்க அனுமதித்தாலும் சரி, அதிலே நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்கிற ஒரு எண்ணத்தை நம்முடைய இருதயத்திற்குள் வளர்த்து கொண்டால் பிசாசானவன் இந்த சோர்வை உண்டாக்குகிற வார்த்தைகளை நமக்குள்ளே போட முடியாது. நம்முடைய வாயிலிருந்து ஜீவன் உள்ள வார்த்தைகள் வரும், மரணம் உள்ள வார்த்தைகள் வராது. ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவன், அதாவது நான் மரிப்பதில்லை, நான் ஜீவனோடு இருப்பேன் என்கிற விசுவாசம் உள்ள வார்த்தைகளை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தலைகளை தாழ்த்துவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வசனங்களை மனதிலே இருத்தி பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து சோர்ந்து போய் சாவை தேடுகிறவர்களாய் அல்ல, ஜீவனை விரும்பி நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் மாற கர்த்தர் எங்கள் ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத உடைய கர்த்தரை கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதிகளும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் உண்மைக்குதான். ஆமென்.